ஏன்னா ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை தெளிவா இருக்கிறார். அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 குடும்பத்திற்கு அவர் சீட்டு கொடுத்தா தான் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியும். குடும்ப ஆட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவரை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் உட்கார்றவங்களை கோமாளிகளா உட்கார வச்சீங்கன்னா அவர் அறிவாளியா தெரிவார். ஆனா குடும்ப ஆட்சியில் வந்தவங்க என்னன்னா, ஐயோ பையனை தாண்டி அறிவு இருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் சொல்லிடுவாங்க. அப்ப என்னன்னா, ஒரு கோமாளிகள் மத்தியிலே ஒரு குடும்ப ஆட்சி வந்து உட்கார வச்சா அவர் அறிவாளியா தெரிவார். இது முதல் கட்டங்க ஐயா, தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபை. இரண்டாவது கட்டம் தமிழகத்தினுடைய மேயர். இவங்களே கோமாளிகளா இருக்கும் பொழுது மேயரை இன்னும் கோமாளியா வச்சா தான் மேயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க அறிவாளியா தெரிவாங்க. இதுதான் குடும்ப ஆட்சியினுடைய கேவலமும் அவலமும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா, கம்பீட்டன்ஸ். தென் தமிழகத்திலே கனமாக மழை பெய்த பொழுது திருநெல்வேலி மேயர் எங்க இருந்தாருன்னு தெரியுமாங்க ஐயா? சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார். சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்போ அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்போ எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவதற்கு, இதெல்லாம் ட்ரையல் பீரியட். F4 சர்க்கியூட் சென்னையில் 42 கோடிக்கு நடத்தணுமா? நடத்தி பாருப்பா, நடத்தி பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த போட்டோ வேணும். அந்த போட்டோல உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாம் அப்படி உட்கார்ற போட்டோ வேணும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி ஆகிவிட்டார் என்று தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, எப்படி சினிமா படத்துல ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு வெடிச்சு ஷூவை காட்டி, லேஸை காட்டி, பட்டனை காட்டி, பேண்ட்டை காட்டி, அப்புறம் பெல்ட்டை காட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் காட்டி, அப்புறம் முகத்தை காட்டுற மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கான பில்டப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பிடிஆர் பழனிவேல்ராஜனை மாசமா சொல்லுவார், இந்த கட்சி இதே மாதிரி போச்சுன்னா 10 பேர் கூட எம்எல்ஏ ஆக முடியாது, இந்த கட்சி இப்படியே போச்சுன்னா 2 பேர் கூட எம்எல்ஏ ஆக முடியாது. அது டிஎம்கே காரனுக்கு பழகி போச்சு, அண்ணன் ஏதோ வளர்றாரு மாசம் மாசம் மதுரையில் விடுங்கப்பான். அவர் வந்து ஆருடம் சொல்லுகின்றார். ஸோ டிஎம்கேவை பொறுத்தவரை ஒரு சினிமா கம்பெனி, டிராமா கம்பெனி எப்படி ஆட்சி நடத்துவார்களோ அதே போல தான். ஒரு ஈவெண்ட் நடத்தினா கூட உங்களுக்கு பாட்டு வேணும். அவ்வளவு பெரிய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய மீட்டு இந்தியா முழுவதும் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓ மாமா வர்றையா, ஊ மாமா வர்றையான்னு பாட்டு பாடுவாங்க, வேற எங்கேயும் பாட்டு பாட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்திற்கு முழுமையான எதிரான ஒரு தீய சக்தியாக அது மாறி இருக்கிறது. அப்புறப்படுத்த வேண்டிய கலாச்சார கடமை நமக்கு இருக்குதுங்க ஐயா, கலாச்சார கடமை. ஒரு அமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு 7 மாத காலமாக புலால் சிறையில் ஒரு வேலையும் செய்யாம 1,05,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. அமைச்சருக்கு சம்பளம்னா வேலை செஞ்சதான் கொடுக்கணும். ஒரு பஜ்ஜி கடையில் அக்கா பஜ்ஜி போட்டா கூட பஜ்ஜி வந்தா தான் அக்கா காசு. ஆனா எதுவுமே இல்லாம புலால் சிறைகளை கம்பி எண்ணுவதற்கு ஒரு அமைச்சருக்கு 1,05,000 ரூபாய் மக்கள் வரி பணத்தை கொடுக்கிறோம். நீங்க சொல்லணும், நம்ம வீட்டிலிருந்து வெளியே போன ஒருத்தவங்க அந்த வீட்டுல நான் இல்லை, அந்த வீட்டுல நான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய கருத்து. வீட்டில் இருக்கிற நாம எங்க வீட்டுல அவங்க இல்லை, எங்க வீட்டுல அவங்க இல்லை, நாம எதுக்கு ஐயா சொல்லணும்? சமீபத்தில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பார்த்தங்க ஐயா. ராகுல் காந்தி என்கின்ற ராக்கெட்டை 17 முறை லான்ச் பண்ணி பார்த்தாங்க. யூபியிலிருந்து UPA 1ல, UPA 2ல, 2014ல, 19ல, 24ல அந்த ராக்கெட் பெயிண்ட் மட்டும் அடிச்சா எப்படிங்க அந்த ராக்கெட் போகும்? போய் கேட்டாங்க, அண்ணே முட்டாள்னா யாரு? Give me the definition of fool. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணி ரிசல்ட் மட்டும் வேற வரன்னு எதிர்பார்க்கறனால அவன் தான் முட்டாள். நீங்க தான் வீடு வீடா போகணும், நீங்க தான் ஏறி இறங்கணும், நீங்க தான் மக்களை பார்க்கணும், நீங்க தான் நம்முடைய போஸ்டர்லாம் கொண்டு போய் சேர்த்தணும், நீங்க தான் நம்முடைய பிட் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டணும். ஆனா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில மட்டுமே உங்களுடைய உழைப்புக்கு இங்கே ஊதியம் கிடையாது. மற்ற கட்சி சொல்ற மாதிரி உங்கள் உழைப்புக்கான ஊதியமே நல்ல ஒரு தேசத்தை நாம் நிர்மாணிக்கின்றோம் என்பதுதான் உங்கள் உழைப்புக்கான ஊதியம். அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய செயல்வீர்கள் நீங்கள் அனைவருமே உங்களுடைய பணத்தை, உங்களுடைய நேரத்தை எல்லாருக்கும் நீங்க கொடுத்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, கட்சி உங்களுக்கு எதுவுமே திரும்ப கொடுக்காம இருந்தாலும் கூட எதையும் எதிர்பார்க்காம நான் வாழுகின்ற இந்த பாரத நாடு நன்றாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நாடு கிடைக்க வேண்டும், என்னுடைய வருங்கால சந்ததியினர் வளர்ந்த ஒரு நாட்டில் இருக்க வேண்டும், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. அதனால் முதல்ல உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டி ஆக வேண்டும். காரணம், உங்களுடைய நேரத்தை இந்த கட்சி அடுத்த 70 நாட்களுக்கு முழுமையாக எதிர்பார்க்கிறது. உங்களுடைய நேரம் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற பெரிய எதிர்பார்ப்போடு நாம் அனைவரும் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், நீங்களும் அதற்கு தயாராக தான் வந்திருக்கீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லோருமே தன்னுடைய கிராமத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு செயல்வீரர்கள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 5500 பேர், 5500 சேர் போடப்பட்டிருக்கிறது. முழுமையாக அது நம்பி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகின்றீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது.
இன்னைக்கு என்னுடைய நாடு முக்கியம், இந்த தேர்தல் முக்கியம், தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே நம்முடைய வெற்றி முக்கியம். அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவது முக்கியம் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு இந்த அற்புதமான செயல்வீரர்கள் கூட்டத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ஐயா. எதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும்? முதல் கேள்விங்க ஐயா. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட ஈகோவை சரி பண்ணுவதற்கா, இல்லை நமக்கு பதவி வெறி இருக்கா, ஜெயித்தே ஆக வேண்டும் மற்ற கட்சிக்கு இருக்கிறது போல பதவி வெறி இருக்கா, இல்லை மற்ற கட்சியில் சில பேர் தொடர்ச்சியாக வேட்பாளர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் வேட்பாளராக இருப்பாங்க, அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியை உழைக்க வைக்கிறாங்க, அது நம்முடைய நோக்கமா? இல்லை நமக்கெல்லாம் வேற வேலையே இல்லாமல் எலெக்ஷன் வந்தால் சும்மா போய் நிற்போம் அப்படின்னு நிற்கிறோமாங்க ஐயா? உங்களுக்கு தெரியும், பதில் உங்ககிட்டயே இருக்கு ஐயா. நாம் அனைவரும் இங்கே இணைந்திருப்பது ஒரே ஒரு காரணத்திற்காக. இந்த கூட்டத்தில் யார் வேட்பாளராக இருந்தாலும், நம்முடைய கட்சி யார் வேட்பாளராக நிறுத்தினாலும், நம்மை பொறுத்தவரை நாம் தான் வேட்பாளர் என்கின்ற உணர்வு தான் நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குதுங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி. இத்தனை காலமாக பாரதிய ஜனதா கட்சி அசைக்க முடியாத ஒரு சக்தியா நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்க ஐயா. நம்மை பொறுத்தவரை ஒரு வேட்பாளரையும் தொண்டனையும் பிரதமரையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகளையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் பிரித்து பார்த்தது கிடையாது. இந்த கட்சியை பொறுத்தவரை அனைவரும் சமம் என்கின்ற அற்புதமான சித்தாந்தத்திலே உருவான கட்சி. பல முறையிலே 1980க்கு பிறகு ஜனசங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற புதிய கட்சியை நாம் உருவாக்கிய பொழுது அதன் பின்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 எம்பிக்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இருந்த. உங்களுக்கு தெரியுங்க, 2 எம்பிக்கள் இருந்து தேசியத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அந்த பாராளுமன்றத்தினுடைய அவையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்மை கேலி கிண்டல் செய்வார். 2 பேர் பேசுறாங்க, ஒருத்தர் பேசுறாங்க, நீங்கள்லாம் பேசணுமா? அங்கிருந்து படிப்படியாக இந்த கட்சி தன்னை வளர்த்து கொண்டு ஒரு செங்கலாக வைத்து இந்த கட்சியை கட்டி எனக்கு திரும்பி பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக நாம் மாறி இருக்கின்றோம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இன்னைக்கு 11 கோடி பேர் உறுப்பினராக இருக்கின்றார்கள். நாம் 20 கோடியை தாண்டி இருக்கின்றோம். அதெல்லாம் தாண்டி இந்தியாவிலே அதிகப்படியான இடத்திலே ஆட்சி செய்யக்கூடிய கட்சியாக மாறி இருக்கின்றோம். எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செல்ல முடியாது என்று பேசினார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம். வடகிழக்கு முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி சென்றிருக்கிறது, வெற்றி அடைந்திருக்கின்றோம். சத்தீஸ்கர்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது, ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசம் நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 3 வெற்றியடைந்த மாநிலங்கள் நீங்க உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. குறிப்பாக எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நம்மோடு இருக்கின்றார்கள் என்பது இந்தியாவிற்கே வெளிச்சமாக நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். மத்திய பிரதேசத்தில் கடந்த 20 ஆண்டுகள்ல 18 ஆண்டுகள் நாம் ஆட்சியில் இருந்தும் கூட ப்ரோ இன்குபன்சி, மக்களுக்கு எந்தவித சலிப்பும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி எனக்கு வேண்டும் என்று மறுபடியும் 163 சீட்டை தாண்டி நாம மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சிருக்கிறோம் ஐயா. அதே போல குஜராத்தில் தொடர்ச்சியாக வென்று கொண்டிருக்கின்றோம். சத்தீஸ்கர்ல நீங்க பார்த்தீங்க, எல்லா கருத்து கணிப்பும் எல்லோரும் சொன்னார்கள் காங்கிரஸ் வெற்றி பெற போறாங்க. அதே 53 இடங்களை தாண்டி வென்றிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி தான் என்னுடைய கட்சி என்று நம்மோடு வந்திருக்கின்றார். அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சத்தீஸ்கரனுடைய முதலமைச்சரும் கூட பழங்குடியினத்திலிருந்து வந்த ஒரு சகோதரரை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய நட்டாஜி அவர்களும் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நியமனம் செய்திருக்கின்றார். எல்லா இடத்திலையும் பதவிக்காக சண்டை போடும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தாங்க ஐயா தன்னுடைய காலம் முடிந்த பிறகு அமைதியாக, சிறப்பாக, நாகரீகமாக, பண்பாக அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசில் 3 இடத்திலும் கூட புதிய முக்கிய மந்திரிகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் முதலமைச்சர்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய கட்சியினுடைய இலக்கணம். வெளியிருந்து யாராவது பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயத்தை அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய சித்தாந்தம், தொண்டர்களுடைய உழைப்பு, தொண்டர்களுடைய எல்லாவற்றையும் தாண்டி சகிப்புத்தன்மை, இதெல்லாம் கூட நம்மை ஒருங்கிணைத்து செயல் வீரர்களாக இருக்கிறோங்க ஐயா. இன்னைக்கு நம்முடைய வெற்றி 2024 நம்முடைய வெற்றிங்க ஐயா. இந்தியா வந்து irreversible சேஞ்சை நோக்கி போகணுங்க ஐயா. 2014 19 வரை மிக முக்கியமாக யாரும் தொடாததை நம்முடைய பிரதமர் செய்ய ஆரம்பித்தார். நமக்கே ஆச்சரியம், ஒரு வருஷத்தினுடைய சுதந்திர தினம், குடியரசு தினம் பிரதமர் பேசுவதை உன்னிப்பாக கவனிப்போம். ஏன்னா அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பிரதமர் அந்த 2 உரைகளில் சொல்லிடுவாங்க. குறிப்பாக செங்கோட்டையிலிருந்து பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது இதுதான் இப்படித்தான் இருக்கும், அடுத்த ஆண்டு எங்களுடைய இலக்கு இது, அதை நோக்கி நாம் செல்லுகின்றோம் என்று. பிரதமருடைய முக்கிய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலிருந்து வரும். வந்த உடனே பிரதமர் அவர்கள் செங்கோட்டையிலிருந்து சொன்னார், இந்தியாவில் 18,000 கிராமங்கள் இன்னும் கரண்ட் வசதி இல்லாமல் இருக்கு, அதை நாங்கள் இணைக்கப் போகின்றோம் 1000 நாட்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது முதல் ஆண்டுக்கான இலக்கு. இந்தியாவில் 66% மக்கள்கிட்ட மட்டும்தான் எல்பிஜி அடுப்பு இருக்கு, கேஸ் அடுப்பு இருக்கு. 34% மக்கள்கிட்ட கேஸ் அடுப்பு இல்லை. அது ஒரு இலக்கா வச்சாங்க. இந்தியாவை ஒரு சுத்தமான நாடாக மாற்ற வேண்டும், ஸ்வச்ச பாரத்தை கொண்டு வரணும். தூய்மை என்பது
அகத் தூய்மை புற தூய்மை எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும்னு பிரதமர் சொன்னாங்க. அது பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ் சுதந்திர தின மகிழ்ச்சி பெருவிழால எப்படி நம்முடைய 75வது ஆண்டை கொண்டாடுவோம் என்பதும் அங்கே குறிப்பாக வச்சாங்க. அதை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் மேட் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் என்கின்ற மிகப்பெரிய கொள்கையை நம்முடைய கொரோனா காலகட்டத்தில் வைத்து இன்னைக்கு நம்ம பார்க்குற 3 ஆண்டுகள் இந்தியாவுடைய வளர்ச்சி. ஸோ முக்கியமான திட்டங்கள் எல்லாம் நம்முடைய பிரதமர் ஒரு ஆண்டுக்கு முன்பு சொல்லி அதை ஒரு ஆண்டு நாம் அனைவரும் உழைத்து பிரதமர் சொன்ன அந்த டார்கெட்டை நாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் பிரதமர் அவர்கள் புதிதாக இன்னொரு விஷயத்தை நம்ம கொடுப்பாங்க. இதை நாம் அடுத்து செய்ய போகிறோம். நம்முடைய 10 ஆண்டுகள் அப்படித்தாங்க ஒரு விஷயமாக செய்து 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 இன்னைக்கு 10 ஆண்டு 9 ஆண்டுகள் நிறைவு பெற்று 10வது ஆண்டிலே நம்முடைய நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய நாடு உலகத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளில் முதன்மையாகவும் முழுவதும் வளர்ந்த நாடாக மாறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாடாக நாம் தயாராகிவிட்டோம். இன்னைக்கு 2024 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக நம்மால் சொல்ல முடியும். 7% மேலே தொடர்ச்சியாக வளர்ச்சி, உலகத்திலே வேகமாக வளரக்கூடிய நாடு. நிச்சயமாக 2047 வரும்பொழுது உலகத்தினுடைய முதன்மை நாடாக மாறுவதற்கு எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய நாடாக நம்முடைய பிரதமர் அவர்கள் 9 ஆண்டுகளை மாற்றியிருக்கிறாங்க. இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய 2 நாடுகள் ஜப்பான், ஜெர்மனி 2 நாடுகளையும் கூட இன்னும் 3 ஆண்டுகளை முந்தியடித்து 3வது பெரிய நாடாக மாறப்போகின்றோம். இதெல்லாம் நம்முடைய சிறப்புகள். தனி மனிதனுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கி இருக்கின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மையப்படுத்தி ஆட்சி நடந்திருக்கிறது, ஏழை மக்களை மையப்படுத்தி ஆட்சி நடந்திருக்கிறது, இளைஞர்களை மையப்படுத்தி ஆட்சி நடந்திருக்கிறது. தொழில்துறையினுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சியாக நம்முடைய நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது இந்தியா முழுவதும் ஐயா. இன்னைக்கு அதே போல தமிழகத்தில் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி. இந்த 2024 பாராளுமன்றம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ஐயா. எந்த மாநிலத்திலாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்றார்களோ அங்கே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்க வேண்டும். அவர்களுடைய கோல் என்பது வேறு, இலக்கு என்பது வேறு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத ஒரு வித்தியாசமான அரசியல் களத்தில் நாம் இருக்கின்றோம். ஸோ நம்முடைய இலக்கு என்பது முற்றிலும் வேறாகத்தான் இருக்க வேண்டும், முற்றிலும் மாறுபட்டதாகத்தான் இருக்க வேண்டும். அந்த இலக்கை நாம் நிர்ணயித்து விட்டோம். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையிலே மாட்டிக்கொண்டு தமிழகம் சிக்கி திண்டாடி கொண்டிருக்கிறது. பார்த்துக்கிட்டு இருக்கோம் 31 மாதமாக. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மோடியை ஜெயிக்கிறாங்க, தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் நாம் அனுப்பி வைக்கணும். அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை வேகப்படுத்த வேண்டும் என்கின்ற வேகமும் வெறியும் நமக்கு இருக்கு. நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் உட்காரணும், நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் பேசணும், நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் தொகுதி பிரச்சனைகளை பேச வேண்டும். இதுவும் நமக்கு வேண்டும். 2வது இருக்கு. 3வது இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 2026க்கு தயாராகிவிட்டது என்பதை தமிழக மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவருடைய அன்புக்கெல்லாம் பாத்தியமாக நீங்கள் எங்களை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், 2026க்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்வதற்கும் 2024 பாராளுமன்ற தேர்தல் தேவைப்படுதுங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநகரம் எல்லாமே குரோத் இன்ஜின்ஸ். நீங்க பெரிய பெரிய மாநகரத்தை எடுத்துட்டீங்கன்னா பெங்களூரோ, ஹைதராபாத்தோ, பூனேவோ, குர்கானோ, கல்கட்டாவோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேகமாக வேலை செய்ய வேண்டிய நகரமா இருக்கு. ஆனால் சென்னை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிக்க ஆரம்பித்து விட்டது, அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. சென்னையினுடைய வளர்ச்சி என்பது அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் 2-3 புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுறேங்க ஐயா. நேற்று நம்முடைய மத்திய அரசு இந்தியாவிலே தூய்மையான மாநகரங்கள் யார் யார் அப்படிங்கிற பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. 45, 43வது இடத்துல இருந்த சென்னை இன்னைக்கு 199வது இடத்துல இருக்குதுங்க ஐயா. வெறும் 12% குப்பைகள் மட்டும்தான் சென்னையிலே முறையாக அதை அவர்கள் எடுத்து முறையாக அந்த குப்பைகளை பதப்படுத்தி அந்த குப்பைகளுக்கு எப்படி அப்புறப்படுத்த வேண்டுமோ அதை செய்கிறாங்க. வெறும் 12% மட்டும்தான். இன்னைக்கு 199வது இடத்துல சென்னை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்தில் நம்ம எங்கேயோ பின்னாடி போயிட்டோங்க ஐயா. அதை தாண்டி திருச்சி தமிழகத்தில் முதன்மை நகரமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருச்சி இன்னைக்கு 112வது இடத்துல இருக்கு. இது முதல் நகரத்தை பார்த்தீங்கன்னா இந்தோர் வழக்கமாக யார் இருப்பாங்க, மைசூர், விசாகப்பட்டினம், விஜயவாடா இவங்கெல்லாம் முதல்ல இருக்கிறாங்க ஐயா. காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எம்பிக்காக மட்டும் இந்த தேர்தல் நடத்தலைங்க ஐயா. எம்பிக்கள் சரியில்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியில்லை, மாமன்ற உறுப்பினர்கள் சரியில்லை. எந்த சிஸ்டத்தில் யாருமே வேலை செய்யாதனால சென்னை இந்த சம்பித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மழை வெள்ளம் வந்தால் இந்தியாவில் எங்கேயுமே அந்த அவலத்தை நம்ம பார்க்க மாட்டோங்க ஐயா. சென்னை வாசிகள் மட்டுமே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும், சாப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலும் சரி, தினக்கூலிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வேட்டிய பேண்ட்டை சீலையை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு குடத்தோடு வெளியே வந்து நிற்க வேண்டிய அவலத்தை சென்னையில் பார்க்குறோங்க ஐயா. நாம வாழ்ற ஊர், பெருமை பேசக்கூடிய ஊர், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஊர், எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்தில் மிக பழமையான ஒரு இந்தியாவிலே மிக முக்கிய நகரமாக இருந்த சென்னை
நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை எப்படி நீங்க ஏற்றுக்குவீங்க ஐயா? சென்னையிலே வசிக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே, நாம் அனைவருமே இந்த தேர்தலை பொறுத்தவரை சென்னையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க கையில் எடுக்கணும். இந்த ஊரை நீங்க திரும்ப கையில் எடுக்கணும். இந்த ஊருக்கான எம்பி மக்களோடு இருக்கக்கூடிய எம்பி 3 எம்பியை பாருங்க ஐயா, எப்படி அவங்க மக்களோடு இருக்காங்க. தென் சென்னை எம்பி யாருங்க ஐயா? தமிழச்சி தங்கப்பாண்டி. சரிங்களா? அவங்களுக்கு சென்னைக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுடைய அப்பா தங்கப்பாண்டியன் ஐயா இதற்கு முன்பு எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்தாங்க. அவருடைய மகன் தங்கம் தென்னரசு திருச்சூர் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சீட்டு கொடுக்கணும்னு ஒரு சீட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தென் சென்னை எம்பி. எப்படி சென்னை வளரும்? சரி, தென் சென்னை தான் இப்படி இருக்குது. மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா முரசொலி மாறன் அவருடைய மகன் தயாநிதி மாறன், கலைஞர் அவருடைய பேரன், குடும்பத்திலிருந்து வந்த ஒரு காரணத்திற்காக அங்க ஒரு கோட்டா கொடுக்குறோம், ஒரு சீட்டை கொடுக்குறோம். தயாநிதி மாறன் தென் சென்னை எம்பி. சரி, தென் சென்னை தான் இப்படி இருக்கேன்னு நீங்க வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி, அவருடைய தந்தை ஆற்காட்டி வீராசாமி, அந்த ஃபேமிலிக்கு ஒரு கோட்டாவை கொடுக்கிறார். ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை தெளிவா இருக்கிறார். அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 குடும்பத்திற்கு அவர் சீட்டு கொடுத்தா தான் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரே மேடையில் சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது அப்ப வீரபாண்டி ஆறுமுகம் கேட்கிறார். உங்களுக்குலாம் தெரியும், பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. அவருடைய மகனுக்கு சீட்டு கேட்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி கேட்கிறாங்க, இல்லப்பா ஒரே குடும்பத்தில் நம்ம சீட்டு கொடுத்தா நம்மளே குடும்ப ஆட்சின்னு சொல்லிடுவாங்க அப்படி. வீரபாண்டி ஆறுமுகம் ஐயா கலைஞர்கிட்ட சொல்றாங்க, ஓ அப்ப ஸ்டாலினுக்கு சீட்டு இல்லைங்களாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு அப்பவே வீரபாண்டி ஆறுமுகன் குடும்பத்தில் 2 பேருக்கு சீட் கொடுத்து 2 பேர் ராஜா சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக 15-20 குடும்பத்தில் சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம். சென்னையின் மீது அக்கறை இல்லை, எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க குடும்ப கோட்டா ஒரு சீட்டு வந்துருச்சு. தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டி நிற்கவை, மத்திய சென்னை முரசொலி மாறன் அவங்கள பையன் தயாநிதி மாறன் அவங்களை நிற்கவை, வட சென்னையில் ஆற்காட்டு வீராசாமியோடைய பையன் கலாநிதி வீராசாமி அவங்க நிற்கவை. இவர்களுக்கு சென்னை மேல என்னங்க பிடிப்பு? சென்னை வளர வேண்டும் என்று என்ன அக்கறை இவங்களுக்கு? அதனால்தான் சென்னையை பொறுத்தவரை ஒரு இண்டிகேட்டர்ல தொடர்ச்சியாக கீழே வந்து இந்த நகரத்திலே வாழ முடியாத அளவுக்கு சென்னை மாற்றி வச்சிருக்கிறாங்க. தண்ணி வந்துடும் வருஷத்துக்கு, வேண்டாம், இவங்க சரி பண்றது இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க 98% நாங்க மழைநீர் வடிகால் பணிகளை முடித்து விட்டோம் என்று. இங்க இருக்கக்கூடிய நீங்க நிறைய பேர் அதான் 98% முடிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அரிசி வாங்கி வைக்கணும், அப்புறம் எதுக்கு பருப்பு வாங்கி வைக்கணும், அப்புறம் எதுக்கு காய்கறி வாங்கி வைக்கணும்? மழை வந்தா தண்ணி ஒரு நாள் நிற்கும், வடிஞ்சு போயிடும் நீங்க நினைச்சு. ஆனா மழை 1 வாரம் ஆகியும் தண்ணி வடியாத பிறகுதான் அமைச்சர் KN நேரு அவர்கள் சொல்றாங்க, இல்லைங்க வெறும் 42% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி சென்னையில் நமக்கு ஒரு மேயர் கிடைச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஐயா, நேற்று ஒசூர்ல நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை 150வது தொகுதியில் நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க ஐயா. அதாவது நம்முடைய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா மத்தியிலே மோடி ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க. மோடி ஐயாக்கு பக்கத்தில் அமித்ஷாஜி உட்கார்ந்துருக்காங்க, உள்துறை அமைச்சர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஐயா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே IT அந்த அமைச்சராக இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவங்க இருக்கிறாங்க. ஐயா, நம்முடைய கேபினெட்ல நீங்க 75 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், வேலை செய்யக்கூடியவர்கள். நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை அவங்களுடைய இண்டிவிஜுவல் துறையில தேர் கம்பீட்டன்ட் பீப்புள். அவங்க துறையை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த துறையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, அதன் மூலமாக நாடு முன்னேறும். இன்னைக்கு நீங்க DMK கேபினெட் எடுத்து பாருங்க ஐயா, நடுவில் ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்துருக்காரு. அவர் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கல்வித்துறையில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் KN நேரு உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் பொன்முடி உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் துரைமுருகன் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் KKSS ராமச்சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஐயா, ஆர் தே ரியலி காம்பிட்டன்ட்? வேலை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க இங்க இருக்கிறாங்களாங்க ஐயா? இல்லைங்க ஐயா. குடும்ப ஆட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவரை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் உட்கார்றவங்களை கோமாளிகளா உட்கார வச்சீங்கன்னா அவர் அறிவாளியா தெரிவார். இந்த குடும்ப ஆட்சியினுடைய அடிப்படை என்னன்னா, குடும்பத்தில் பிறந்தவங்களை அறிவாளியா காட்டினா பக்கத்தில் அறிவாளி உட்கார வைக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தைரியம் இருக்கிறனால அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை வாட்டன்ல MBA படித்தவங்களை பிரதமர் உட்கார வச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. பியூஷ் கோயல் அவங்களை உட்கார வச்சிருக்காங்க.
ஆனா குடும்ப ஆட்சியில் வந்தவங்க என்னன்னா, ஐயோ பையனை தாண்டி அறிவு இருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் சொல்லிடுவாங்க. அப்ப என்னன்னா, ஒரு கோமாளிகள் மத்தியிலே ஒரு குடும்ப ஆட்சி வந்து உட்கார வச்சா அவர் அறிவாளியா தெரிவாங்க. இது முதல் கட்டங்க ஐயா, தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபை. இரண்டாவது கட்ட தமிழகத்தினுடைய மேயர். இவங்களே கோமாளிகளா இருக்கும் பொழுது மேயரை இன்னும் கோமாளியா வச்சாதான் மேயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க அறிவாளியா தெரிவாங்க. இதான் குடும்ப ஆட்சியினுடைய கேவலமும் அவலமும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா, கம்பீட்டன்ஸ், திறமை, தகுதி என்பது பூஜ்ஜியத்துல தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குங்க ஐயா. ஒரு மழை வர்ற ஒரு சார்ட் படிக்க தெரியல. ஒரு எல்லோ அலர்ட்டுக்கும் ரெட் அலர்ட்டுக்கும் என்ன கொடுக்குறாங்க, வெரி ஹெவி ரெயின்ஃபாலுக்கும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கு என்ன கொடுக்குறாங்க, அது 12 நாள்ல மாறக்கூடிய சக்தி எப்படி எல்லோ ரெட்டா மாறுங்கிற இன்ட்ரின்சிக்கு அதுக்குள்ளேயே பில்டிங் ஆயிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை படிக்க தெரியல. ஒரு பேசிக் விஷயம் படிக்க தெரியல, அதை இன்டர்பிரட் பண்ண தெரியல. ஒரு கமாண்ட் சென்டர் பேர் அதிகாரிகள் 4 விஷயத்தை சொன்னா அதை மூளையிலே வாங்கி கிரகிச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு காம்பிடன்சி இல்லைங்க ஐயா. நீங்க எல்லாமே வேறு வேறு நிறுவனத்தில் பணிபுரியறவங்க. வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் சொந்தமாக நிறுவனம் நடத்துறீங்க அல்லது நிறுவனத்தில் பணிபுரியுறீங்க, ஏதோ ஒரு வேலை செய்றீங்க. நம்ம அனைவருக்குமே ப்ராசஸிங் பவர் இருக்கு. 4 விஷயத்தை சொன்னா அதை கிரகிச்சு அதில் உண்மையை சொல்லு. எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் ஒரு 4 விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி உண்மை சொல்லும் அளவுக்கு திறன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? அதனால குடும்ப ஆட்சி என்பது தமிழகத்தை மொத்தமாக சீரழை, சிஸ்டம் முழுவதும் கெட்டு போய் மாநிலத்தினுடைய ஆட்சியிலிருந்து ஆரம்பித்து மேயர் ஆட்சியிலிருந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டத்தை கெடுத்து இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தீங்கன்னா குட்டி சுவராக்கி வைத்திருக்கின்றார். தென் தமிழகத்திலே கனமாக மழை பெய்த பொழுது திருநெல்வேலி மேயர் எங்கிருந்தாருன்னு தெரியுமாங்க ஐயா? சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார். திருநெல்வேலியில மழை பெய்யுது, ஆள் இல்லை. சரி, மழை வந்துருச்சு, பார்வையிட யார் போகணுங்க ஐயா? உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேருவோ பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவரும் போகணும். நான் போய் பார்த்தது யாரு? உதயநிதி ஸ்டாலின். முதல்வரை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கார். சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்போ அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்போ எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவதற்கு இதெல்லாம் ட்ரையல் பீரியட். F4 சர்க்கியூட் சென்னையில் 42 கோடிக்கு நடத்தணுமா? நடத்தி பாருப்பா, நடத்தி பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த போட்டோ வேணும். அந்த போட்டோல உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாம் அப்படி உட்கார்ற போட்டோ வேணும். இல்ல செஸ் ஒலிம்பியா நடத்தலாமா? செஸ் ஒலிம்பியா நடத்தும் போது அந்த போட்டோ வேணும். அதை தாண்டி ATP டென்னிஸ் நடத்தலாமா? அதுக்கு அந்த போட்டோ வேணும். இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து பண்ணலாமா? போட்டோ வேணும். அவர் கோட் சூட் போடணும், பக்கத்தில் 2 பேர் இருக்கணும், அந்த காட்சி தொலைக்காட்சியில் வரணும். ஓ, அப்போ உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி ஆகிவிட்டார் என்று தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, எப்படி சினிமா படத்துல ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு வெடிச்சு ஷூவை காட்டி, லேஸை காட்டி, பட்டனை காட்டி, பேண்ட்டை காட்டி, அப்புறம் பெல்ட்டை காட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் காட்டி, அப்புறம் முகத்தை காட்டுற மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கான பில்டப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்ப நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது இந்த சேலம் இளைஞரணி மாநாடு, அது முடித்து பாராளுமன்ற தேர்தல் உட்கார வைக்கும். முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் என்னங்க? ஆட்சியில் இல்லை. எப்படி நம்முடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக கொண்டு வந்து முதல்வராக கொண்டு வரும். நமக்கு தெரியும், திமுகவை பொறுத்தவரை மிக எளிதாக அவங்களால டெசிஷன் எடுக்க முடியுங்க ஐயா. அறிவாலயத்தில் 1 நிமிஷத்துல டெசிஷன் எடுத்து அதை தொண்டர்களுக்கு 2 நிமிஷத்துல சொல்லி தொண்டர்கள் 3 நிமிஷத்துல ஏத்துக்குவாங்க. இது அறிவாலயத்தினுடைய டெசிஷன் மேக்கிங். ஏன்னா ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சியில் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை அப்படி இல்லைங்க ஐயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி உட்கட்சி பிரச்சனை, இவங்க என்னை பார்க்கல, அவங்க என்னை பார்க்கல. நீங்களே நிறைய பேர் சொல்லுங்க, அண்ணா அந்த தலைவர் சேர் போடல, இந்த தலைவர் அப்படி போடல. ஐயா, அந்த கட்சியினுடைய பியூட்டியே இதை போன்று சின்ன சின்ன பிரச்சனைக்கு இடையிலே ஜனநாயகத்தை வளர்த்து இந்த கட்சியை வளர்ப்பதுதான் அந்த கட்சியினுடைய பியூட்டி. We are the only true democratic party in the world ஐயா. உலகத்திலே உண்மையான பரிபூரணமாக தலையிலிருந்து கால் வரை முழுவதுமாக ஒரு ஜனநாயக கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. நேச்சுரலி பிரச்சனைகளும் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா அண்ணாமலை ஆர்டர் போட முடியாது. அண்ணாமலையும் இந்த கட்சியிலே ஒரு தொண்டன், ஒரு சேவகன். எல்லாத்தையும் இழுத்து பேசி அண்ணா பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி யோசிங்க. அப்படி கிளை தலைவர் ஆர்டர் போட முடியாது. கிளை தலைவரும் இந்த கட்சியிலே ஒரு தொண்டன், ஒரு சேவகன். எல்லாத்தையும் இழுத்து பேசி சரிபடி தான் கொண்டு போக முடியும். இல்ல பொறுப்பாளராக இருக்கார் கருணாகராஜன் ஆர்டர் போட்டு மிரட்டலாமா? அவருக்கும் அந்த அதிகாரமும் உரிமையும் இல்லை. ஏன்னா அவரும் இழுத்து பேசி எல்லாத்தையும் அரவணைச்சு தான் கொண்டு போக முடியும். இல்ல பெரிய பெரிய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கிறாங்க, அவங்க செய்யலாமா? இல்லைங்க ஐயா. அதாவது டெமோக்ரஸியில வந்துங்க ஐயா, நாம் செய்யக்கூடிய பணிகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அது ஜனநாயக முறையிலே செய்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும். நீங்க பாருங்க, கண் முன்னாடி 70 ஆண்டு காலமாக கட்டி காத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்க கண் முன்னாடி அழிய ஆரம்பித்து விட்டது. கண் முன்னாடி. காரணம்,
அந்த கட்சியில காம்பிடன்சி இல்லை. இது பிடிஆர் அப்பப்ப சொல்லுவார், மாசம் மாசம் சொல்லுவார். நீங்க பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் மாசம் மாசம் சொல்லுவார், இந்த கட்சி இதே மாதிரி போச்சுன்னா 10 பேர் கூட எம்எல்ஏ ஆக முடியாது, இந்த கட்சி இப்படியே போச்சுன்னா 2 பேர் கூட எம்எல்ஏ ஆக முடியாது. அது டிஎம்கே காரனுக்கு பழகி போச்சு. அண்ணன் ஏதோ வளர்றாரு மாசம் மாசம் மதுரையில் விடுங்கப்பான். அவர் ஆவுருடம் சொல்லுகின்றார். தினைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் 3வது தலைமுறை அரசியல்வாதி. தாத்தா பி.டி. ராஜன் ஜஸ்டிஸ் கட்சியிலிருந்து, அவருடைய தந்தையார் எம்எல்ஏ அமைச்சராக இருந்து ஸ்பீக்கராக இருந்து, இன்னைக்கு இவர் அமைச்சராக இருக்கிறார். 3வது தலைமுறை டைனாஸ்டி. ஸோ பிடிஆர் அண்ணே கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கனால கண்டுபிடிச்சிட்டாரு, இதே மாதிரி போனீங்கன்னா கவுத்திடுவீங்களா நீங்க, இதே மாதிரி போனால் அந்த கட்சி கண் முன்னாடி கவுத்திட்டு தான் நீங்க போவீங்களாட்டு தெளிவாக அப்பப்போ உணர்த்துறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஜனநாயக முறை இல்லாதனால அந்த கட்சி அழிய போதுங்க. அது மேட்டர் ஆஃப் டைம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். பெரிய பெரிய கட்சிகள் இந்த உலகத்தில் அழிஞ்சிருக்கு, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது நத்திங். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன உரசல்கள் நீங்க அடிக்கடி சொல்லுங்க, அண்ணன் இப்போ உரசிட்டான், என்னை குத்திட்டான், என்னை நோண்டிட்டான், எனக்கு வரும்போது சேர கூட போடல, நமக்கு தேவையில்லைங்க ஐயா. நம்ம கட்சியை பொறுத்தவரை ஜனநாயக முறையிலே கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா திஸ் பார்ட்டி இஸ் பில்ட் ஃபார் நெக்ஸ்ட் 1000 years டு லாஸ்ட். அடுத்த 1000 ஆண்டுகள் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டப்படுகின்ற கட்சி. அப்படி இருக்கும்பொழுது ஜனநாயக முறை மட்டும்தான் இந்த கட்சிக்கு ஒரு தீர்வுங்க ஐயா. அதை பரஸ்பரம் நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள பேசி ஒத்து போய் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து, நம்முடைய லார்ஜர் கோல் என்ன, மோடி ஐயா ஆட்சியிலே அமர வைக்க வேண்டும். ஸ்மாலர் கோல் என்ன, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கணும். அதை விட ஸ்மாலர் கோல் என்ன, தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நீங்க ஜெயிக்கணும். அதை விட ஸ்மாலர் கோல் என்ன, உங்க பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தணும். அதை விட ஸ்மாலர் கோல் என்ன, நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக பலமா இருக்கணும். இதை மறந்துடாது. லார்ஜர் கோல் மோடி. 2024 மோடி ஒரு வருவதுதான் நம்முடைய லார்ஜர் கோலுங்க ஐயா. மிச்சதெல்லாம் ஸ்மாலா தனி மனிதன் என்பது அடிப்படையில் ஒரு சின்ன பாயிண்ட் தான். இதை நாம் புரிந்து கொண்டாலே பரஸ்பரம் நாம் விட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இன்எஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன். ஐயா, ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்டா இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் நடத்த முடியாது. அதாவது ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து சின்ன சின்ன கம்பெனிலாம் நடத்த போய் எடுப்பாங்க. ஸோ டிஎம்கே பொறுத்தவரை இட்ஸ் அ தரோலி இன்எஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன். டெமோக்ரஸிங்கிறது கிடையாது. சப்ஸ்டாண்டர்ட் பீப்புளை கொண்டு உட்கார வச்சு ஆட்சியும் கட்சி நடத்துறாங்க. அதனுடைய கொலாப்ஸ் என்பது இன்னெவிட்டபிள். இட்ஸ் a matter of time. காம்பிடன்சி இல்லைன்னா எந்த கட்சி நடத்த முடியாதுங்க. You cannot run a party. அது 2024 ஆரம்பிக்கும், 2026 முடியும். நம்ம அனைவரும் பார்க்க போறோம். நமக்கும் அரசியல் தெரியும், நீங்களும் பார்க்குறீங்க. இன்னைக்கு டிஎம்கேவை பொறுத்தவரை பொய்களை சொல்லி மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணும். பொய்யான ஒரு கட்டமைப்பை வைத்து மட்டும்தான் 2024 தேர்தலை நாம எதிர்கொள்ள வேண்டும் என்கிற முடிவில் இருக்கான். இப்போ உங்களுடைய பெரிய வேலை, இப்போ நம்ம 2 விஷயத்தை பேசிட்டோம் ஐயா. ஆல் இந்தியாவில் பேசிட்டோம். அடுத்து நம்ம எதற்காக சென்னைக்கு வர வேண்டும் என்று பேசியிருக்கின்றோம். அதிலே தென் சென்னை எதற்காக வெற்றி பெற வேண்டும் என்று பேசியிருக்கின்றோம். 3வது பார்த்தீங்கன்னா ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு மாயை உருவாக்கணும். பாருங்க, ஜனவரியில் இன்வெஸ்டர்ஸ் குளோபல் மீட் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, மேலெல்லாம் கையெழுத்துலாம் போட்டாங்க. ஜனவரியில் இது முடிஞ்சது. அப்புறம் ஜனவரி 19 கேலோ ஸ்போர்ட்ஸ் நடத்துவோம், உதயநிதி ஸ்டாலின் மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படி. ஜனவரி 19 அது நடத்தியாச்சு. ஸோ டிஎம்கே பொறுத்தவரை ஒரு சினிமா கம்பெனி, டிராமா கம்பெனி எப்படி ஆட்சி நடத்துவார்களோ அதே போல தான். ஒரு ஈவெண்ட் நடத்தினா கூட உங்களுக்கு பாட்டு வேணும். அவ்வளவு பெரிய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய மீட்டு இந்தியா முழுவதும் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓ மாமா வர்றையா, ஊ மாமா வர்றையான்னு பாட்டு பாடுவாங்க. வேற எங்கேயும் பாட்டு பாட மாட்டாங்க. இவ்வளவு அற்புதமான மிருதங்கம் இருக்கு, நாதஸ்வரம் இருக்கு, வயலின் இருக்கு, கிராமிய கலைகள் இருக்கு. 2000 ஆண்டுகள் பழமையான கிராமிய கலைகள் தமிழகத்தில் இருக்கு. அவங்களை கொண்டு மேடையில் எல்லா மக்களும் உலகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாரும் நீங்க பாருங்க. அது சினிமா கம்பெனியினுடைய அறிவு இருக்கிறனால இந்த மாதிரி பாட்டை போட்டா தான் இதில் டிஎம்கே காரங்களாங்க உள்ள உட்கார வைக்கிறதுக்கு. இவங்களாம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓ மாமா வர்றையா, ஊ மாமா வர்றையான்னு ஸ்டேஜில் பாட வச்சா தான் எல்லாம் உட்காரு வாங்குற அளவுக்கு ஒரு டிராமா கம்பெனியாக முழுவதுமாக மாறி இருக்கக்கூடிய திமுகவை இன்னைக்கு சமூக வலைதளம் வந்த பிறகு, சமூக வலைதளம் பவர்ஃபுல் ஆன பிறகு மக்கள் கிழிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 2 நாள் லைட்டா சவுண்ட் கொடுத்தாங்க. 6,60,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. 6,60,000 கோடி. திராவிட மாடல் அரசனுடைய சாதனைகள், தமிழ்நாடு அப்படி, தமிழ்நாடு இப்படி, நாங்கள்லாம் கட்டி காத்து இந்த நாட்டை இப்படி திராவிட கழகம் வளர்த்திருக்கோம். அதற்கு சாட்சியாக 6,64,000 கோடி எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம தலைவர்கள் சொன்னாங்க, அப்படியா வாங்க பேசலாம். 2023 பிப்ரவரி உத்தரப்பிரதேசில் நடந்த இன்வெஸ்டர் சமிட்ல 33 லட்சம் கோடி ரூபாய் அங்க வந்திருக்கு.
இல்லை டிஎம்கே கேட்டேன், அண்ணே கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே, காது கேட்கலண்ணே. நீ என்னப்பா தம்பி சொன்னேன்? அண்ணே நம்ம ஊரில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 6,64,000 கோடி வந்திருக்குன்னு சொன்னேன். அது அப்படியே 5ஆல் மல்டிப்ளை பண்ணப்பாங்க, எவ்வளோ வருது இப்போ? ஆனால் ஒரு 32,000 கோடி. உத்தரப்பிரதேசத்தில் 33 லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டு நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் யோகிக்கு வாங்கியிருக்காங்க. சரி, இந்தியாவிலேயே மோசமான மோஸ்ட் பேக்வேர்டு பகுதி உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய புண்டல்கண்ட் பூர்வஞ்சல் ஏரியா ரொம்ப பேக்வேர்டாக இருக்கு, இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. புண்டல்கண்டுக்கும் பூர்வஞ்சலுக்கும் யூபியில் போன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 9 லட்சம் கோடி. ஏங்க நீ திராவிட மாடல் அரசு இதெல்லாம் டயலாக் விட்டுட்டு இருக்க. முழு தமிழ்நாட்டுக்கு சேர்ந்து 6,60,000 கோடி ரூபாய் நீ பணம் வாங்கியிருக்க. உத்தரப்பிரதேஷ் மொத்தம் 33 லட்சம் கோடியில் மோஸ்ட் பேக்வர்ட் ரீஜன் ஆஃப் இந்தியாவாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புண்டல்கண்ட் பூர்வஞ்சல் 9 லட்சம் கோடி. அப்புறம் நான் இன்னொன்று நம்ம தலைவர்கள்லாம் சொன்னாங்க மேடையில் இருக்கிறவங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இன்வெஸ்டர்ஸ் மீட். ஆனால் இங்கே வந்தவங்க அப்படியே அடுத்து குஜராத் போகிறாங்க. அந்த இங்கே வந்தார் நெக்ஸ்ட் குஜராத். குஜராத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசனுடைய தலைமையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் முடிவுக்கு வருது. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடப்பதற்கு முன்பே அந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போறதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் இந்த கிளவ் எல்லாம் போட்டு வார்ம் அப் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா 2 நாள் முன்னாடி. அதில் குஜராத் வாங்கிய அமௌண்ட் மட்டுமே 7,10,000 கோடி வார்ம் அப் ரவுண்ட். இல்லை மெயின் ரவுண்டே வரல, மெயின் ரவுண்ட் இன்னைக்கு தான் முடியும். என்னையா பேசுறீங்க? தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு மலைக்கு சென்னை தாங்காது என்கின்ற பிம்பத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி வடக்கிலிருந்து யாராவது வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம் திமுக கார சொல்லி திட்டி திட்டி எப்படி தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருங்க? எப்படி வருங்க ஐயா? 6,60,000 கோடி என்பது தமிழ்நாடு போல முழு தகுதி இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு மிக மிக குறைவாக வந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மிக குறைவாக வந்திருக்கு. மிக உத்தரப்பிரதேஷ் 33 லட்சம் கோடி, தமிழ்நாட்டில் அதை விட அதிக காலேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன் பேஸ், கிரிட்டிக்கல் ஸ்கில் செட் எல்லாம் இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் நாம சொன்னது குறைந்தபட்சம் 10 லட்சம் கோடினாவது வந்தா தான் இதை பத்தி பேசலாம். 6,60,000 கோடி வாங்கிட்டு நீ பேசாத ஓடி போயிடும். இந்த மாதிரி பொய்யை சொல்லி திமுக அதெல்லாம் நீங்க அப்பப்போ உடைச்சோம். அந்த பர்னிச்சர் அப்பப்போ உடைச்சு தூக்கி வீசிடும். அது நீங்க இதற்கு முன்பு தேர்தல் அதை பண்ணாங்க. 2019 தேர்தலுக்கு முன்பு அது ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணி, இல்ல மோடிஜி இப்படி, மோடிஜி அப்படி, மோடிஜி பாத்தீங்கன்னா இதை பண்ணாரு, மோடிஜி அதை பண்ணாருன்னு ஒரு ஆன்டி மோடின்னு ஒரு நெரேட்டிவ் போட்டு வந்தாங்க. அப்ப இவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு பலூனை தூக்கிட்டு வெளியே நிற்பாங்க, வீட்டுக்கு வெளியே கருப்பு சட்டையை போட்டுக்குவாங்க. கனிமொழி கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் அவங்களுடைய ட்விட்டர்ல கோபேக் மோடி அப்படின்னு போடுவாங்க. நாம சொன்னோம், இங்க பாருங்க, மோடி அவர்களை தமிழகத்தில் எல்லோருமே மதிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. நீ பாகிஸ்தான்ல நீ பாட்டு வச்சு நீ போட்டுட்டு ஏதோ 2 போட்டுட்டு ஐடி விங் வச்சு போட்டுட்டு கோபேக் மோடின்னு போட்டுட்டா தமிழகம் மோடிக்கு எதிரியான. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஐடி விங் தான், ஐடி சோசியல் மீடியா தான் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்குது, அதைத்தான் நாங்க போட்டிருக்கோம். இன்னைக்கு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தா நீங்க எல்லாம் சேர்ந்து வணக்கம் மோடி என்று 14 லட்சம், 14.5 லட்சம், 15 லட்சம், 16 லட்சம். இன்னைக்கு பிஜேபி, இன்னைக்கு டிஎம்கே சொல்றேன், இல்ல சோசியல் மீடியா வேறு, களம் வேறு, களம் வேற. ஐயா, நம்மளுடைய கடமை என்னன்னா அந்த பொய்களை அங்கங்க உடைக்கணும். நம்ம கடுமையான உழைப்புங்க ஐயா. மற்ற எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு உழைப்பு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் தமிழகத்தில் நம்மை எதிர்த்து நிற்கின்றார்கள். ஏன்னா எல்லா கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு நேரெதிர் சித்தாந்தத்தில் நாம் இருக்கோம். எல்லா கட்சிகளுமே ஒரு குடும்பத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தலைவருடைய கண்ணசைவுக்கு கட்சி காத்திருக்கு. எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தேசம் முதன்மையானது, நாடு முதன்மையானது, மக்கள் முதன்மையானவர்கள், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சியும் சித்தாந்தம் இருக்கிறனால எதிர்ப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து இருக்கத்தாங்கயா போகுது. நம்ம எம்பி ஜெயிச்சாலும் நமக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் போகுது, நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்ப்பு இருக்கத்தான் போகுது. ஏனென்றால் நாம் எதிர்ப்பது ஒருவரை இருவரை அல்ல, 70 ஆண்டுகளாக கட்டமைத்த பிம்பத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். எழுத்தாளர்கள், திரைப்பட வசனம் எழுதுறவங்க, சில டைரக்டர்ஸ், பாட்டு எழுதுறவங்க, செய்தித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், எடிட்டர், செய்தித்துறையில நியூஸ் படிக்கிறவங்க, வாரப்பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள், எத்தனை பேர் எதிர்க்கிறோம். அதெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கத்தில் இருந்து, ஜாதி கட்சிகள் இருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு. நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு என்பது 360 டிகிரி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு கட்சிக்கு 360 டிகிரி எதிர்ப்பு இருக்காதுங்க. நமக்கு அது இருக்கு.
அந்த எதிர்ப்பிலே நீச்சல் போட நாம் பழகிவிட்டோம். அந்த எதிர்ப்பில் நம்ம நீச்சல் போட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு காலமாக உழைக்கின்ற உழைப்புக்கு ஒரு அர்த்தம் ஐயா. தேர்தல் வெற்றி என்பது ஒரு அர்த்தம், நமக்கு அது வேண்டும். அது 2024 உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. திமுகவுடைய பொய்களை எல்லாம் உடைக்க ஆரம்பித்து விட்டோம். மக்கள் உண்மையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சமூக நீதி பத்தி பேசுறாங்க. கடைசி ஆயுதம் சமூக நீதி தூக்கிட்டு வருவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சென்னை வெள்ளத்தில் மக்கள் கோபமா இருக்கிறாங்க. இன்வெஸ்டர் சமிட்லி பணம் வரல, நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அப்ப நாங்க சமூக நீதினு தூக்கிட்டு வருவாங்க. ஐயா நேற்று ஒசூர்ல பேசும் பொழுது கூட சொன்னாங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த நாள் ஐயா விபி துரைசாமி அவங்க இருக்கிறார். செப்டம்பர் 16, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் 16/9/1949. அந்த கட்சி அப்ப பாத்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் திராவிடியன் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் சென்னையில் ஒரு இடத்துல உட்கார்ந்து மீட்டிங் போட்டு ஒரு செயற்குழு மாதிரி கூட்டத்தை கூட்டி நாங்க திமுக ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அந்த கூட்டத்தினுடைய தலைவரும் அதற்கு முன்பு பேசிய அண்ணாதுரை அவர்கள் பேசிய கருத்து பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் சர்வதிகாரியாக மாறிவிட்டார், திருமணத்திற்கு பிறகு முழு சர்வதிகாரியாக மாறிவிட்டார், அவரிடத்துல எங்களுக்கு எந்த நியாயம் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல, அதனால தனி கட்சி தேவைப்படுகிறது, அதற்காக திராவிடியன் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்படுகிறதுன்னு 16/8/1949 ஆரம்பிக்கிறாங்க. பெரியாரை முழுவதுமாக வேண்டாம் என்று சொல்லி வந்தவர்கள், பெரியாரை சர்வதிகாரி என்று சொன்னவர்கள், இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை சர்வதிகாரிங்கிறாங்க. பாருங்க என்ன டிராமான்னு பாருங்க, காமெடி பாருங்க. இன்னைக்கு இல்ல பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு எல்லாம், அவர் தான் எங்களுடைய தந்தை, அவங்க இல்லாம நாங்க இல்லை. ஆனா இவர்கள் அனைவருமே எதிர்த்து வெளியே வந்தவர்கள், வேண்டவே வேண்டாம் வந்தா. 18ஆம் தேதி அதே மாசத்துல 2 நாள் கழிச்சு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. ராபின்சன் பூங்கா பார்க்ல போடுறாங்க. 28 பேர் 27 பேர் பேசுறாங்க. அதெல்லாம் இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. 27 பேர் பேசி இந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஐம்பெரும் தலைவர்கள் 5 பேர்த்த கொண்டு வந்தாங்க. கருணாநிதி அவர்கள் ஒருத்தரா க்ளோஸ் பண்ணி, ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு, அவரை வெளியே அனுப்பியாச்சு. ஒருத்தர் எம்ஜிஆர் ஐயாவோட போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது அங்க போயிட்டாரு. வி.கே. சம்பத்தன் ஐம்பெரும் தலைவர்கள் வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு திமுக விட்டு வெளியே கிளம்பிட்டாரு. ஐம்பெரும் தலைவர்கள் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்களோ அவர்களே இந்த கட்சி ஒரு தீய சக்தி என்று ஒருவரா வெளியே போயிட்டாங்க. அப்ப இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க வேண்டும்? மதியழகன் ஐயா இருந்தாங்க, சம்பத் ஐயா இருந்தாங்க, எல்லாம் இருக்க எல்லாம் கிளம்பி, நெடுஞ்செழியன் ஐயா இருந்தாங்க, ஐம்பெரும் தலைவர் எல்லாம் கிளம்பியாச்சு. எனக்கு அது வேலையே வேண்டாம். அதற்கப்புறம் அங்க இருந்த முக்கியமான பட்டியலிட சமுதாயத்திலிருந்து வந்த சத்தியவாணி முத்தம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு என்னாச்சு? சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் எந்திரிச்சு முதலமைச்சரை சட்டப்பேரவையில் கேள்வி கேட்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், சத்தியவாணி முத்து கேள்வி கேட்கிறாங்க. இல்ல கலைஞர் அவர்கள் பட்டியலின சகோதரர்களுக்கு ஃபண்டே கொடுக்கறது இல்லை, அவர் செயல்பாடுகளே சரியில்லை. சத்தியவாணி முத்தம்மாவையும் கட்சி விட்டு நீக்கியாச்சு உடனடியா. இன்னைக்கு இவங்க சமூக நீதி என்கின்ற போர்வையில தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பழைய கதையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தீய சக்தி என்பது நமக்கு தெரியும். ஒரு குடும்பத்தினுடைய கண்ட்ரோல், தமிழ்நாடு முழுவதுமே 15 குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கு. அதையெல்லாம் உடைத்து தமிழகத்திற்கு முழுமையான விடுதலை என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க ஐயா கொடுக்க முடியும். நாம் மட்டும்தான் முழுமையான விடுதலை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து நம்ம போற இடத்துல எல்லாம் யாத்திரையில பேசிட்டே போறோங்க ஐயா. பாத்தீங்கன்னா தருமபுரி எம்பி ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, ட்விட்டர்ல பயங்கரமா சவுண்ட் விடுவார். அவருடைய தொகுதிக்கு போகும்போது சொல்லியிருந்தோம், தருமபுரியிலே இதற்கு முன்பு இடைத்தேர்தல் வந்த பொழுது பெரியார் அவர்கள் விடுதலையில் எழுதுறாங்க, தருமபுரி மக்களே திமுக என்கின்ற கழகக்காரர்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, திமுக கழகம் அவனை ஓட்டு போட்டு மட்டும் ஜெயிக்க வச்சிடாதீங்க எழுதுறார். அந்த தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய தருமபுரி எம்பியினுடைய தாத்தா வடிவேல் கவுண்டர் ஒரு காங்கிரஸ்ல அவர் ஜெயிக்கிறார். திமுக காரனை பெரியாரே தோக்கடிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு அவர் பையன் பெரியாருடைய புகழை பாடிக்கொண்டு தருமபுரியில் எம்பியா சுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் சரித்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா மிக மோசமாக, மிக கேவலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் 21 பத்தி உங்களுக்கு தெரியும், அதை பத்தி சொல்லவே வேண்டாம். பெரியார் அவர்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். பக்கம் 21 இவங்க எப்படி இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர். இதெல்லாம் மக்களுக்கு இப்ப தெரிய ஆரம்பிக்குதுங்க. முதல்ல தெரியல இந்த கட்சியினுடைய தன்மை என்ன, கட்சியினுடைய ஸ்டேஜ் என்ன, கட்சியினுடைய பரிமாண வளர்ச்சி எப்படி. முதல்ல இருந்த தலைவர்கள் என்ன ஆனாங்க? அண்ணாதுரை ஐயா கடைசி காலத்து வரை தன்னுடைய குடும்பத்தில் யாரும் கூட அரசியலுக்கு வரக்கூடாது என்று நினைத்தவர். குறிப்பாக அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர்கள் அரசியலுக்கு வரவே, டாக்டர் இருந்து ரிட்டையர் ஆயிட்டு டாக்டர் பரிமளம் அவர்கள் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்த புற்றுநோய்க்கு
குடும்பத்துல காசு இல்லை, யாருப்பா எனக்கு காசு கொடுத்து என்னுடைய வியாதியை குணப்படுத்துவார்கள்னு அண்ணாதுரை அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஒரு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்படியும் தலைவர்கள் வாழ்ந்திருக்கின்றார், நம்ம இல்லைன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்திற்கு முழுமையான எதிரான ஒரு தீய சக்தியாக அது மாறி இருக்கிறது. அப்புறப்படுத்த வேண்டிய கலாச்சார கடமை நமக்கு இருக்குதுங்க ஐயா, கலாச்சார கடமை. இட் இஸ் ஆர் சிவிலைசேஷனல் டியூட்டி. ஒரு தமிழனாக நம்முடைய கலாச்சார கடமை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை நீங்கள் அப்புறப்படுத்த. அதனால் அடுத்த 75 நாட்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி மக்கள்கிட்ட பொய்யை பற்றி பேசும்போது சொல்லணும். சமூக நீதி யாருங்க? சமூக நீதி காத்த ஒரே ஒரு காவலர்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். பேச ஆரம்பிக்கலாம். ஐயா சொன்னாங்க, அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல the true power is political power. எப்ப பட்டியலின சகோதர சகோதரர்களுக்கு அரசியல் அங்கீகாரமும் பவரும் கிடைக்குதோ அன்னைக்கு தான் வாழ்க்கை மாறும் என்று. அதை கொடுத்தது யாருங்க ஐயா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். முதலாக அரசியல் அங்கீகாரம் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எக்கச்சக்கமா போகணும், கேபினெட்ல இருக்கணும், முக்கியமான துறையில் இருக்கணும், முடிவெடுக்கணும். எல்லாரையும் அரவணைத்து கேபினெட்ல 11 மூத்த அமைச்சர்கள் இன்னைக்கு பட்டியலின சகோதர சகோதரிகள் நம்முடைய கேபினெட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் பணி செய்கிறார்கள். பிரதமர் அவர்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு பட்டியலின சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதி அமர்த்தினாங்க. பிரதமர் அவருக்கு கிடைத்த 2வது வாய்ப்புல பழங்குடியின சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்து அமர்த்தினாங்க. இது சமூக நீதி இல்லைன்னா இவங்க சொல்றது சமூக நீதியா? 35 அமைச்சர்கள்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் 2 பேர் பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள், 2 பேர். கேபினெட்டுடைய ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா 33, 34 கடைசியா கொண்டு போய் 2 பேர்த்த வச்சிருக்கிறாங்க. உப்புச்சப்பு இல்லாத துறையை கொடுத்திருக்கிறாங்க. இதை சமூக நீதி என்று சொல்லுகின்றார். இது தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். எல்லா மக்கள்கிட்டையும் இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் நீங்க எடுத்து உண்மையை சொல்லணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய முதல் ஆட்சியில் எப்படிங்க ஐயா சமூக நீதி பண்ணார்? கோயிலுக்குள்ளே பட்டியலின சகோதர சகோதரிகள் செல்லக்கூடாது என்ற நிலை இருந்தபொழுது எப்படி உடைச்சாருங்க ஐயா? பட்டியலினத்தை சார்ந்த சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை அழைத்து வந்து அவரை அறநிலைத்துறை அமைச்சராக உட்கார வச்சார். பட்டியலினத்தை சார்ந்த ஐயா பரமேஸ்வரன் அவர்கள் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய மந்திரி சபையில் அறநிலைத்துறை அமைச்சர். எல்லாருமே போலீஸை கையில் வச்சுக்குவாங்க, கட்டுப்பாட்டில் வச்சுக்குவாங்க. பிஜேபி மேல கேச போடு, 3 மணிக்கு போய் சமூக வலைதளத்தில் போஸ்டிங் போட்டான், தூக்கிட்டு வா. அண்ணாமலை மேல் 2 எஃப்ஐஆர் போட்டு வை. எம்எல்ஏ வரைக்கும் 89 எஃப்ஐஆர் போட்டாச்சு. எப்பாச்சும் ஒரு காலத்தில் தட்டி தூக்கும் பொழுது இந்த கேஸ் எல்லாம் பயன்பட அப்பப்போ போட்டுக்க. இதற்குத்தான் காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையை விட்டே கொடுக்க கூடாது. ஆனா கக்கன் ஐயாவுக்கு காவல்துறை அமைச்சர் கொடுத்தார். கக்கன் ஐயாவுக்கு பட்டியலினத்திலிருந்து வந்த ஒரு மூத்த அமைச்சர். அரசியல் அங்கீகாரம், அரசியல் அங்கீகாரம் எங்கே செல்ல வேண்டுமோ அங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு மைனாரிட்டின்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்க ஊர்தமால் அவங்களுக்கு நாகர்கோயிலை சார்ந்த ஒரு மீனவ பெண்மணி, அவர்களை மீன்வளத்துறை அமைச்சராக கொண்டு வந்து அழகுபடுத்தி அன்னைக்கு ஒரு மைனாரிட்டி சகோதரர்களுக்கு அங்கீகாரம் என்னன்னு கர்ம வீரர் காமராஜர் ஐயா சொன்னாங்க. ஆனா அவங்க காமராஜர் ஐயாக்கு வச்ச பேர் என்ன? எருமை தோழன், மரமேறி. உங்கள் ஓட்டு மரமேறி மகனுக்கா இவங்களுக்கா? இப்படித்தானே கலைஞர் ஐயா சொன்னாங்க. அப்படி இருந்தும் 1967 தேர்தலுக்கு பிறகு நடந்த நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் காமராஜர் ஐயா வெற்றி பெற்ற பொழுது கலைஞர் கருணாநிதி ஐயா என்ன சொன்னாங்க? நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். நெல்லையோட எங்கள் எல்லை முடிஞ்சதுப்பா, நாங்கள் குமரியெல்லாம் போக மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கன்னியாகுமரி அரசியல் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னியாகுமரி மக்களை விருப்பப்படுவதாக இவங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் இது எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் புத்தகம் படிக்கணும், இதை போன்று தலைவர்கள் பேசுறதை கேட்கணும், அல்லது நீங்க பேசுறதை நாங்க கேட்கணும். மக்கள்கிட்ட எந்த விஷயத்தை எவ்வளவு சுலபமாக எடுத்து சொல்லணும். இன்வெஸ்டர்ஸ் மீட் வெரி சிம்பிளா எப்படி அதை பிரித்து சொல்லுவீங்க? இவங்க சொல்ற பொய் எப்படி உடைப்பீங்க? 35 அமைச்சர்கள் 11 பேர் மீது இன்னைக்கு ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி சொல்லுவீங்க? ஒரு அமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு 7 மாத காலமாக புலால் சிறையில் ஒரு வேலையும் செய்யாம 1,05,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. அமைச்சருக்கு சம்பளம்னா வேலை செஞ்சதான் கொடுக்கணும். ஒரு பஜ்ஜி கடையில் அக்கா பஜ்ஜி போட்டா கூட பஜ்ஜி வந்தா தான் அக்கா காசு. ஆனா எதுவுமே இல்லாம புலால் சிறைகளை கம்பி எண்ணுவதற்கு ஒரு அமைச்சருக்கு 1,05,000 ரூபாய் மக்கள் வரி பணத்தை கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க. தென் சென்னையை பொறுத்தவரை இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை பாருங்க, பெங்களூரை பாருங்க, வளர்ச்சியை பாருங்க. இந்தியாவுடைய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருநகரத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க. எந்த அளவுக்கு சென்னை கீழே போக ஆரம்பிச்சிருச்சு கேளுங்க. இது எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஓட்டு போடாதவர்கள் நீங்க மோட்டிவேட் பண்ணணும். ஒரு ஐடி கம்பெனி ஆட்கள் தென் சென்னை நமக்கு தெரியும், இந்த வாக்கு சதவீதமே 50%, 48% தான் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்ப படித்தவர்களை எப்படி நீங்க பூத்து கொண்டு வருவீங்க? அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் புது ரூல் போட்டிருக்காங்க. எங்கே 1000 வாக்காளர்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்களோ
பூத் கமிட்டி அங்கேயே அமைக்கப்படும் என்கின்ற புது ரூல் 2024 வருது. அப்ப தென்சென்னையை பொறுத்தவரை எங்கேயெல்லாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அங்க 1000 வாக்காளர்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா ஓட்டிங் பூத் அங்க வந்துருங்க ஐயா. 2024 நடைமுறைப்படுத்துறாங்க. இப்போ முதல்ல மாதிரி ஐயோ இல்லைங்க, ஒரு ஓட்டு போற 4 மணி நேரம் ஆகும், காலையில் நான் எந்திரிச்சு ரெடி ஆகி அப்புறம் நான் வந்து குழந்தைங்களை எல்லாம் கேர்டேக்கர் அம்மாட்ட விட்டுட்டு அப்புறம் நான் காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் ஓட்டிங் பூத் பக்கத்தில் பார்க்கிங் இருக்குமான்னு தெரியல, அதை போய் 2 தள்ளி போய் பார்க்கிங் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் நடந்து போய் பூத் ஸ்லிப்பை கொடுத்தா உங்கள் ஓட்டு இங்கே இல்லைண்ணே, உங்கள் ஓட்டு அங்கே இருக்கேம்மா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வெயில் எல்லாம் வேக்க விறுவிறுக்க போய் திரும்ப கார் 2 வீலர் எடுத்து அங்கே போனானே முழு நாள் முடிஞ்சிருனேன். அதனால தான் ஜனநாயகத்தில் நான் ஓட்டே போடுவதில்லை என்கின்ற முடிவில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அது உங்கள் சேலஞ்ச். அவர்கள் அனைவரின் ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அந்த சேலஞ்சை எப்படி நீங்கள் முறியடிக்க போறீங்க? ஓட்டிங் பூத் பக்கத்தில் வந்துருச்சு, அவங்க எந்த கஷ்டமும் படாமல் அங்கே போய் ஓட்டு போட்டுக்கலாம். அதை தாண்டி அவர்கள் போடக்கூடிய இந்த ஒரு ஓட்டில் திரும்ப சென்னையை கட்டக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்குது. மறுபடியும் சென்னையை புதிதாக உருவாக்கி ஒரு குளோபல் சிட்டியா உருவாக்கி சென்னை பெருநகரத்தோடு கம்பீட் பண்ற அளவுக்கு சென்னையை வந்து இன்னும் பொலிவுபடுத்த நமக்கு ஒரு எம்பி தேவைப்படுறாங்க. பாராளுமன்றத்தில் உறக்கமா பேசுவதற்கு ஒரு எம்பி தேவைப்படுறாங்க. இது எல்லாம் நீங்க பேசணும், எல்லா வீட்டுக்கும் நீங்க ஏறி இறங்கி இருக்கணும். இன்னையிலிருந்து 70 நாட்களுக்கு நீங்க ஒருவரும் சபதம் எடுத்து அண்ணே நான் புதுசா 100 பேர்த்த நான் கட்சியில இணைக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணாவே நத்திங் லைக் ஒரு நாளைக்கு ஒருத்தர் போகும்போது நம்முடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க, மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, ஆஃபீஸில் போய் கார்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சு யாரோ ஒருத்தர் போய் டீ கடையில் இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க, கேன்டீனில் இருக்கீங்க, லஞ்ச் டைமில் பேசுறீங்க, மோடியை பற்றி பேசுறீங்க, பிஜேபி ஆட்சியை பற்றி பேசுறீங்க, நல்லா பேசுகிறாங்களோ அப்படியே கார்டு எடுத்து 8980808080 நம்பருக்கு அப்படியே ஒரு பெஸ்ட் கால் கொடுக்க வச்சு அப்படியே மெம்பர் ஆக்கி அப்படியே கையெழுத்து போட்டு அவருக்கு அங்கேயே கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து அவர் கையில் கொடுத்துருங்க. ஏன்னா அவருக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் என்பது இந்த நாட்டை பலப்படுத்துவதற்கு நீங்களும் ஒரு அங்கமாக மாறுங்க. பாக்கெட்டில் எப்பவுமே உறுப்பினர் அட்டையை வச்சு, புதிய உறுப்பினர் அட்டை எப்பவுமே உங்கள் பாக்கெட்டில் இருக்காங்க. கருணாகராஜன் எப்போ வண்டியில் வச்சிருப்பார், அவர்கிட்ட அடிக்கடி நான் வாங்குவேன் ஆஃபீஸில். அதனால் மேடையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய பாக்கெட்டில் முதல்ல கார்டு இருக்கணும். பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், கிளை தலைவர்கள் முதல்ல கார்டு வாங்கி பாக்கெட்டை வச்சு. ஏன்னா அது ஒரு ஹேபிட், ஒரு நல்ல ஹேபிட், அது ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம். நீங்கள் பேச பேச கார்டு போட்டால் உங்களுக்கே அந்த இது வந்துடும். கார்டு போட்டு கொடுத்தோம், நம்ம ஜாயின் பண்ணோம், அது ஒரு மோட்டிவேஷன். கார்டு வாங்கினவர் சும்மா இருக்க மாட்டார். ஏன்பா என்னை மட்டும் நீ சும்மா இருக்கணும் சேர்த்திருவேன், அவரு போய் 2 பேர்த்த சேர்த்துவார். இட்ஸ் செயின் ரியாக்ஷன். அந்த 2 பேர் இன்னொரு 2 பேர்த்த சேர்த்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல தீப்பெட்டியை பற்றி வைப்பீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சரவடி வெடிச்சுட்டு இருக்கும். அதனால எங்க நீங்க பார்த்தாலும் இவர்களை உறுப்பினராக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வர முடியுமா யோசிக்கணும். அல்லது இவங்க கிட்ட நம்ம இது வரைக்கும் போய் பேசல, நான் காலையில் 70 நாள் எனக்கு இருக்கு, நான் ஒரு நாள் காலையில் ஒரு இடத்துல டீ குடிக்க போறேன், சாயந்தரம் ஒரு இடத்துல டீ குடிக்க போறேன், என் டார்கெட் 20 வீடுகள் காலையில் ஏறுவேன், சாயந்தரம் ஒரு 10 வீடு ஏறுவேன். உங்களுடைய வேலை போல எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்க ஒரு 30 வீட்டுக்கு ஏறி இறங்குங்க ஐயா. 199 நம்முடைய சென்னை மாமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எலெக்ஷன்ல நான் போட்டியிட்டேன். கடந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தல் நான் போட்டியிட்டேன். இப்ப உங்களுடைய கடமை அந்த 199 பேர் களத்துக்கு வரணும். 199 பேரும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 199 பேரையும் களத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் ஒருத்தரும் 3000, 2000, 4000, 5500 ஓட்டு வாங்கினவங்க அந்த 199 பேர். யாரையுமே நீங்க விடக்கூடாது. இந்த தேர்தலுக்கு அடுத்த 70 நாட்கள் நீங்க யாரையும் எங்கேயும் விடக்கூடாது. எல்லோரையும் நீங்க அரவணைக்கணும். ஒரு ஓட்டும் நமக்கு முக்கியம். நமக்குள்ள எந்த பங்காளி சண்டையோ வாய்க்கால் சண்டையோ பகையாளி சண்டையோ நமக்குள்ள கிடையாது. நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நோக்கத்தில் நாம் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது யாரையும் விடாம நீங்க பர்சனலா ஒரு சேலஞ்சா எடுத்துக்கங்க சார். லீடர்ஷிப்புங்கிறது என்ன சார்? அது ஒரு பேப்பர்ல கொடுக்கறது. அட்டாஜி அவங்க கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தார். நான் ஒரு கையெழுத்து போட்டு தென்சென்னையினுடைய பாராளுமன்ற பொறுப்பாளர் கருணாகராஜன் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவர் கையெழுத்து போட்டு நீ பூத் தலைவர். ஐயா இதெல்லாம் பேப்பர்ல இருக்கு. லீடர்ஷிப்புங்கிறது ஃபீல்டில் இருக்கணும் ஐயா. இதெல்லாம் பேப்பர்ல நம்ம கையெழுத்து போட்டு ஒருவருக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டு நீங்க எப்படி நீங்க எப்படி நீங்க எப்படி, நம்ம கட்சி அப்படி இல்லைங்க ஐயா. லீடர்ஷிப்புங்கிறது ஃபீல்டில் ஆக்ஷன்ல இருக்கணும், கீழே இருக்கணும். அதனால் நீங்க அதை வாய்ப்பா எடுத்துட்டு அண்ணே நான் ஃபீல்டில் இருப்பேன்,
நான் வீடு ஏறவே இறங்குவேன். நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. அப்படி நம்ம நிறைய பேர் இந்த அரங்கத்தில் இருக்கோம். இதுக்கு நான் உங்களை பார்த்ததில்லை, பேசுறதில்லை, கை கொடுத்ததில்லை. அப்படி இருந்தாலும் கூட உணர்வால் நாம் இணைந்திருக்கின்றோம். உணர்வால் இணைஞ்சிருக்கு. நம்முடைய கட்சி, நம்முடைய குடும்பம் ஒரே ஒரு சித்தாந்தத்துக்காக இருக்கும் பொழுது நீங்க தனிப்பட்ட வேலையை சுமையா உங்க தோள்பட்டில் ஏறி இறங்குங்க. உங்களுக்கு ஆத்மார்த்தமா அந்த ஃபீலிங் இருக்கணும். ஏப்ரல் மாசத்துல, மே மாசத்துல எப்ப தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதோ, நான் ஒரு 300 ஓட்டை போல் பண்ண வச்சிருக்கேன். அது என்னால வந்த ஓட்டுனேன். அவ்வளவுதான் சார் வெற்றி. வேற என்ன சார்? இத்தனை நாளா உழைச்சதுக்கு பொங்கலுக்கு ஊருக்கு போகாம சுட்டரிக்கின்ற வெயில் இங்க வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. உங்களுக்கு ரிசல்ட் என்ன சார்? ரிசல்ட் என்னன்னா, அண்ணே 300 ஓட்டு என் கான்ட்ரிபியூஷன். இந்தியாவை பலப்படுத்துவதற்கு மோடி அங்க உழைக்கிறாரு, நான் பூத்ல உழைக்கிறேன், நான் 300 ஓட்டை பதிவு பண்ணியிருக்கேன், என் கான்ட்ரிபியூஷன் எழுதி வச்சு. பெரிய புண்ணியம் சார். அது பெரிய புண்ணியம். பெரிய புண்ணியம் கிடைக்கும். 300 மனிதர்களை கொண்டு வந்து கரெக்டா போல் பண்ண வச்சிருக்கு. இப்ப இருந்தே பாருங்க அவங்களுக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கா, அவங்க எந்த இடத்துல எந்த பூத்துக்கு போகணும், எல்லாமே நீங்க கைட் பண்ணுங்க. ஓட்டு போடாதவங்களை வந்து ஓட்டு போட எப்படி சார் போடுவாங்க? ஒரு பக்கம் மோட்டிவேஷன், வெறும் மோட்டிவேஷன்ல மட்டுமே இந்த உலகம் மாறுவதாக இருந்தால் இன்னும் இந்தியா வளர்ந்த நாடா மாறி இருக்கணும். எத்தனை மோட்டிவேஷன் லெக்சர் நடக்குது. காலேஜுக்கு போனால் எல்லா மோட்டிவேஷன் தான் பேசுறாங்க. ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போனாலும் மோட்டிவேஷன் தான் பேசுறாங்க. ஆனால் உலகம் மாறுவது இல்லையா? அந்த மோட்டிவேஷனுக்கு ஆக்ஷனுக்கு ஒரு கேப் இருக்கு. there is a gap between motivation and action. அந்த கேப்பை நீங்க ஃபில் பண்ணணும். இவங்க ஓட்டு போடல, எப்படி ஓட்டு போடணும்? நீங்களே இப்போ என்ன எங்க பாருங்க, உங்க பேருக்கு தான் ஓட்டர் சிஸ்டம். நீங்க இருக்கீங்களானே? இதானே உங்க பூத். வாங்கண்ணே போய் போட்டு வருவோம். என்னென்ன பிரச்சனை? எங்க ஆளுக்கு பூத்துக்கு 2 பேர்த்து வெளியே நிற்க வச்சிடறேன். நாங்கள் பூத்துக்கு 2 பேர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாலண்டியர்ஸ் நிற்கிறோங்கண்ணே. நம்ம பூத்லி போட்டு வச்சிருக்கிறோண்ணே. நீங்க வாங்கண்ணே. நீங்க போகும்போது இந்த பூத்துக்கு இந்த ஃபோன் நம்பரை கூப்பிடுங்கண்ணே. எங்க பையன் ஒருத்தர் ரெடியா வெயிட்ல இருப்பான், நீங்க போனோடனே கிழிச்சு கொடுப்பா, உள்ள போங்க ஓட்டு போடுங்க. கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணீங்கன்னா ஓட்டு போடுறவங்க போட வருவாங்க. அந்த வேலையை நீங்க செய்யணும். அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்குங்க ஐயா. ஆனா ஆக்ஷன் போறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு. அதை நம்முடைய கட்சி நண்பர்கள் இதை நீங்க ஒரு கோலா எடுத்து நீங்க பூர்த்தி பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தல் தெற்கனையை பொறுத்தவரை நாம் வெற்றி வாகை சூடுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து கடைசியாக நிறைய பேர் அலையன்ஸ் கேட்கிறீங்க. ஐயா, வீடு நாம கட்டியிருக்கோம். நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். எல்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. என்டிஏங்கிறது நம்ம வீடுங்க ஐயா, நாம கட்டின வீடு. அதற்கு எல்லாத்தையும் நாம கூப்பிட்டு விழாவுக்கு வர சொன்னோம். எல்லாரும் வந்தாங்க, என்டிஏ வீட்டில் இருந்தாங்க. அது இயற்கை. சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு நம்மளோட இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு நம்ம குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. நம்ம வீடு என்டிஏ. நம்ம வீட்டிலிருந்து வெளியே போன ஒருத்தவங்க அந்த வீட்டில் நான் இல்லை, அந்த வீட்டில் நான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய கருத்து. வீட்டில் இருக்கிற நாம எங்க வீட்டில் அவங்க இல்லை, எங்க வீட்டில் அவங்க இல்லை, நாம எதுக்கு ஐயா சொல்லணும்? நாம எதுக்கு சொல்லணுங்க ஐயா? ஆனால் நமக்கு அது தேவை இல்லை. இது என்டிஏ என்பது நம்ம வீடு. மோடி அவர் என்பது நம்முடைய ஆள். இந்த எலெக்ஷன் நம்ம எலெக்ஷனுங்க ஐயா. 2014 283 சீட்டை தாண்டி இருக்கோம். 2019 303 தாண்டி இருக்கோம். 2024 400 தாண்ட போறோம். வீட்டிலே வந்து உணவு அருந்தியவர்கள் வெளியே சென்ற பிறகு உணவு சரியில்லை, காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. ஆனால் 9 வருஷமா அந்த காரத்தை பொறுத்து தான் நான் சாப்பிட்டேன். இப்போ காரம் அதிகமானது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அந்த வீட்டில் நான் சாப்பிட போறதில்லை. பட் நமக்கு ஒரு தன்மை இருக்கிறது. நம் வீட்டில் உணவு அருந்தியவர்களை நாம் தவறாக பேச போவது கிடையாது. இது நம்ம வீடுங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். வெளியே இருக்கிற ஒருத்தர் இந்த வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு அந்த வீட்டில் நான் இல்லை, அந்த வீட்டில் இல்லை, வீட்டில் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எங்க வீட்டில் அவங்க இல்லை, எங்க வீட்டில் அவங்களே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் போய் சொல்ல முடியுமாங்க ஐயா? என்டிஏங்கிறது நம்ம அலையன்ஸ், நாம் உருவாக்கிய அலையன்ஸ். 98 25 ஆண்டுகளாக நாம் இருக்கிறது. தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே புரியும். அதை வார வாரம் யாராவது சொல்லுவாங்களா? மாசத்துக்கு 10 டைம் சொல்லுவாங்களா? இல்லை இதுவரை 17 டைம் யாராவது சொல்லுவாங்களா? இதுலயே புரிஞ்சுக்குங்க, பலம் யார் பக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பலம் நம்ம பக்கம் இருக்கு, நரேட்டிவ் நம்ம பக்கம் இருக்கு, தமிழக மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, மோடி அவர்களின் பக்கம் இருக்கிறாங்க. நாம கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. இந்த வீட்டுக்கு இன்னும் சில பேர் குடிப்பேய வருவாங்க. வெளியிருந்து வீட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குமா அந்த வீடு? உள்ள போலாமா? இந்த வீட்டுக்கு போனால் நம்மளை மரியாதையாக வச்சுக்குவாங்களா? நம்மையும் இந்த வீட்டினுடைய அங்கத்தில் வச்சு வருவாங்க. வீடுனா விருந்தினர்கள் வரத்தான் செய்வாங்க. நாம கேட் எல்லாம் போடலைங்க ஐயா. மெயின் கேட்டை திறந்து வச்சிருக்கோம், கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம். நாம் தயாராக இருக்கின்றோம். மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வீட்டிற்கு யார் வந்தாலும் வாங்க,
நம் மோடி அவர்களை பிரதமர். மக்களுக்கு தெரியுங்க ஐயா, பிரதமர் என்றால் ஒரு தகுதி. எங்க தலைவர் பிரதமர்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிரிச்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அது நீங்க ரியாக்ட் பண்ணி அப்ப எங்க தலைவர் உங்க தலைவர் காம்படிஷனா போட்டி போட்டு பார்க்கலாமா, நீ ஒரு கார்டு போட நான் ஒரு கார்டு, நமக்கு தேவையில்லை. we have a proven leader, we have a proven performer. 10 ஆண்டுகளாக உலக நாடுகள் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை போன்ற ஒரு தலைவர், ஒரு அற்புதமான தலைவர் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது நீங்க யாருகிட்டையும் போய் கம்பீட் பண்ணி சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மக்கள் அனைவருக்கும் மோடியை பத்தி தெரியும். யாரோ ஒருத்தர் இல்ல நாங்க எங்க கட்சியிலையும் முதல் பிரதமர் மந்திரி வேட்பாளர் இருக்காங்கன்னா சிரிச்சுட்டு அவ்வளவுதான். நேற்று ஹுசூர்ல பேசும் பொழுது கூட குறிப்பிட்டேன், என்னைக்கு இப்படி நம்ம காங்கிரஸ் நம்முடைய பிரச்சார பீரிங்கா மாறிட்டாங்க. காங்கிரஸே பிரச்சாரம் நமக்கு பதிலாக அவங்களே பாதி பிரச்சாரம் பண்றாங்க. அசோக் கெலாட் சொல்றாங்க, மோடி அவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு, நம்ம தம்பி எஸ்ஜி சூர்யா அழகா போட்டிருந்தார், மோடி அவர்கள் இஸ்லாமிய நாட்டுக்கெல்லாம் போறாங்க, எல்லா நாடுகளும் எவ்வளவு பெரிய வரவேற்பு பெருமையா இருக்குன்னு சொன்னது நாம் இல்லைங்க, அசோக் கெலாட் சொல்றாங்க. சிங் தியோ சத்தீஸ்கருடைய காங்கிரஸ் ஆட்சியினுடைய துணை முதல்வர் சொல்றார், மோடி ஆட்சியில பாரபட்சமே காட்ட மாட்டாங்க, எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க, காங்கிரஸ் பிஜேபி பார்க்க மாட்டாங்க. சொல்றது யாருங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சத்தீஸ்கருடைய துணை. கார்த்திக் சிதம்பரம் அவர் அப்பப்போ உண்மையை பேசி மாட்டிக்கிறார். நீட்டு நல்லதும் பாரு, இது நல்லதும் பாரு. இப்ப புதுசாக ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு, எங்க மோடிக்கெல்லாம் யாரும் மேட்சே இல்லைங்க. அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் காக்குறாங்க, ஐயோ பிரச்சனையா வருமேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒருவேளை கரெக்டாக தான் சொன்னாரா இல்லை தெரியாமக்கிற உண்மையை சொல்லிட்டாரா அப்படிங்கிறக்காக எங்க ராகுல் காந்திக்கும் நிகர் இல்லையான்னு கேட்குறாங்க. அதான் சொல்றேன் பாருங்க, யாருக்கு நிகர் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க வர வர இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். எல்லாம் அவங்களே நமக்கு மேல பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க யாரோட கம்பேர் பண்றாங்க ஐயா, ராகுல் காந்தி அவங்களோட கம்பேர் பண்றாங்க. சமீபத்தில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பார்த்தங்க ஐயா, ராகுல் காந்தி அவர்களுக்கு எத்தனை 17 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க ஒரு ராக்கெட் ஒருக்கா போனால் கீழே விழுந்ததுன்னா திரும்ப எப்படிங்க யூஸ் பண்ண முடியும்? அதே உளுந்த ராக்கெட் எடுத்துட்டு வந்து ஃபியூலை நப்பி பற்றி வச்சு பறக்கும்னா எப்படி பறக்குங்க? ராகுல் காந்தி என்கின்ற ராக்கெட்டை 17 முறை லான்ச் பண்ணி பார்த்தாங்க. யூபியிலிருந்து UPA 1ல், UPA 2ல், 2014ல், 19ல், 24ல் அந்த ராக்கெட் பெயிண்ட் மட்டும் அடிச்சா எப்படிங்க அந்த ராக்கெட் போகும்? உள்ள மிஷின் இருக்கணும், எக்யூப்மெண்ட் இருக்கணும், சரியான சாமான இருக்கும். அது எயின்ஸ்டீன் அவர்கள் எப்பவோ சொல்லிட்டாங்க. எயின்ஸ்டீன் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, முட்டாள்னா யாரு? Give me the definition of fool. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணி ரிசல்ட் மட்டும் வேற வரும்னு எதிர்பார்க்கறனால அவன் தான் முட்டாள். காங்கிரஸ் கட்சி அதே ராக்கெட், அதே பெயிண்ட், அதே பூஸ்டர் கீழே விழுந்ததை மறுபடியும் நிறுத்தி வச்சு அதே திரும்ப பண்றாங்க. நமக்கு தெரியுங்க. தமிழ்நாட்டில் இப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ற ராக்கெட்டுக்கு லான்ச் நடக்குது. அங்க லான்ச் பண்ணி பார்த்தா இங்க லான்ச் பண்ணுவோம், இவரையும் பண்ணுவோம் அப்படி. ஐயா, நம்முடைய இலக்கு சரியாக இருக்கும். நாம் யாரை பற்றியும் தவறாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க ஐயா. நம் வீடு என்டிஏ, நம்மோடு மக்கள் இருக்கின்றார்கள். யாரோட கூட்டணி கேட்டால் மக்களோட கூட்டணி ஐயா. மக்கள் நம்மோடு இருக்கு. மக்களுக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், மக்களோடு இருக்கு. அதுல நீங்க எந்த வித ஒரு சலிப்போ ஒரு சலனமோ உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க ஐயா. there is no confusion. people are voting for மோடி, சிம்பிள். அதுல கன்ஃபியூஷன் எங்கேங்க இருக்கு? பூத்துல நடுநிலை வாக்காளர்கள் தவறா இருக்கிறாங்க. பிஜேபி எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் நானும் போவேன் மக்கள் தயாராகிய பிறகு பிஜேபி எதுக்குங்க இன்னொருத்தர் பக்கம் போகணும்? பிஜேபி எந்த பக்கம் போதும் நாம் போவோம் நடுநிலை வாக்காளர்கள் தயாரா இருக்கும்போது நாம் எதுக்கு இன்னொருத்தர் பக்கம் போகணும்? நடுநிலை வாக்காளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். என்னுடைய ஓட்டு மோடிக்கு, மோடிக்கு என்னுடைய ஓட்டு இருக்கும் பொழுது பிஜேபி எங்க போதும் நான் அங்க போறேன். ஐயா, 150 தொகுதிகளை தாண்டி இருக்கின்றோம். நம்முடைய யாத்திரை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8000 - 12000 பேர்த்த பார்க்கிறோம் ஐயா. இப்ப 3 தொகுதி போயிட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் 2000 - 3000 பேருக்கு பேசுறோம் ஐயா. தென் தமிழகத்தில் ஆரம்பித்து முதல் தொகுதியாக ராமேஸ்வரம், 25வது தொகுதியாக கோவில்பட்டி, 50வது தொகுதியாக கம்பம், 75வது தொகுதியாக மேட்டுப்பாளையம், 100வது ஸ்ரீரங்கம், 125 கும்பகோணம், 150 ஹொசூர், எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க ஐயா. தமிழகத்தினை முழுமையாக இந்த யாத்திரை நமக்கு ஒரு படம் பிடித்து காட்டி இருக்கிறது. நான் உங்களுக்கு உறுதியா தெளிவா சொல்றேங்க ஐயா, தமிழக மக்கள் மோடியின் பக்கம் தெளிவா இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து. நிறைய பேர் நினைப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓவர் கான்பிடன்ஸ், அதனாலதான் ஓவரா அவங்க சொல்லிக்கிறாங்க இப்படி ஜெயிப்போம். ஐயா, மக்கள் மாறிட்டாங்க, தெளிவா இருக்காங்க. மோடி வேண்டும் என்று நினைக்கிறான். யாருக்கும் பதில் சொல்லி உங்க நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. ட்விட்டர் நான் பதில் கொடுத்தேன், அவனை திட்டா, நான் போய் பதில் கொடுத்து தேவையில்லைங்க. அந்த நேரத்துக்கு 2 வீடு ஏறி இறங்குங்க, 2 பேர் உட்கார்ந்து பேசிக்குவாங்க. அவர்களை மோடி அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு மாற்றிக்குவாங்க. அது இந்த கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து
குறிப்பாக இந்த அற்புதமான செயல் வீரர்கள் கூட்டம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. இதே உற்சாகத்தோடு அடுத்த 70 நாட்கள் நீங்கள் பணி செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.